श्रीगुरुभ्यो नमः। गन्धसमानाधिकरणद्रव्यत्वापरजातिमत्वस्य विवक्षितत्वम् இப்படிதான் எழுதிடுவா. வியாக்கியானம் பண்ணியாச்சு. கந்தசமானாதிகரண திரவியத்துவ அதுக்கு மேல திரவியத்துவ வியாபிய பங்கி வருது. கந்தசமானாதிகரண திரவியத்துவ வியாபிய ஜாதிமத்துவம், அது கொஞ்சம் திரவியத்துவாபர ஜாதிமத்துவம் விவக்ஷிதம். அதனுடைய அர்த்தம் புரியறதுக்கு உங்களுக்கு அதான் விவக்ஷிதமா இருக்கு. விவக்ஷிதமா இருக்கிறதுனால அபிதேயத்வாதௌ ச அதிவ்யாப்தி தத்வாரணாய அதுக்கு மேல இன்னொரு தர்ம விசேஷம் தேயம் ஜலாதாவபி கந்த விவஹாரஸ்யாபி பிரயோஜனத்வே தன்னதேயம். புரியுறதா? கந்தவத்வேரபி விவஹாரஸ்ய லட்சணம் பிருத்திவியாக லட்சணம் சொன்னால் ஜலத்தில் அதிவியாப்தி ஜலேபி கந்தா பிரதீயதே. கிளிஷ்டமான விஷயம். ஜலத்திலையும் கந்தம் இருக்கிற மாதிரி தெரியறது. அப்புறம் சொல்றாங்க அதனால இப்போ சொன்னா உங்களுக்கு கந்தவத்வம் ஜலேபி அஸ்தி அதஹ ஜலே அதிவியாப்தி என்னன்னா இது சேத்னா அதுல ஒரு விஷயம் முதல் லட்சணத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஜலத்துல உண்மையா கந்தம் கிடையாது. லட்சணம் எதுக்காக சொல்றது? பிருத்திவி சயோகத்தினால ஜலத்துல கந்தம் தெரியறது அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமவாய எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றது. லட்சணம் லட்சணம் எதுக்கு சொல்றது? வெறும் கந்தவத்துவம் லட்சணம் இல்ல. வெறும் கந்த பதில் கொடுக்கிற ஜலத்திலையும் யாவர்த்தருவா பரம்பரா சம்பந்தேன கந்தவ பிரயோஜனம் கேன பரம்பரா சம்பந்தேன விவஹாரஹ இல்ல ஜலத்துல லட்சண ஜலத்துல கந்தம் பிரயோஜனம் இருக்கு சொன்னா சயோக சம்பந்தம் சொல்லக்கூடாது. கந்தம் குணம் தானே. விவஹார குணத்துக்கு டைரக்டா ஜலத்தோட வியாவிருத்தின்னு சொன்னால் திரவியத்தர சயோகம். கந்தம் பிருத்திவியில் இருக்கு. இதர பேதம் பிருத்திவிக்கு ஜலத்தோட சயோகம் இருக்கு. அப்படிதானே? ஒரு வஸ்து கந்தம் எங்க இருக்கு? பிருத்திவியில். சாதாரணமா யோசிச்சு பாருங்க. அந்த பிருத்திவிக்கு ஜலத்தோட சயோகம் லட்சணம் எதுக்கு? கந்தத்துக்கும் ஜலத்துக்கும் பிரிச்சு காமிக்கிறதுக்கு தானே. சயோகம் இல்ல. இப்ப ஒரு கந்தவத்தியாக ஜலத்துக்கும் சயோக கந்தம் இருக்கிறதுனால கந்தம் சயோக பிருத்திவிக்கு ஜலத்துல திரவியங்களோட விசேஷம் இருக்கு. அது அப்படி இல்ல, அது செப்பரேட்டா இருக்கு. இத்தரேபியோ ஸ்வாஸ்ரய சயோக சம்பந்தேனான்னு சொல்லணும் இல்லையா? அப்ப வியாவர்த்தய சயோக சம்பந்தேன வியாவர்த்தி லட்சண பிரயோஜனம். அதான் பரம்பரா சம்பந்தம். இதர பேதத்தை தெரிஞ்ச லட்சணத்தினுடைய பிரயோஜனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதர பேத ஞானம் சொல்லலாம். ஸ்வாஸ்ரய பிருத்திவி. அப்ப ஒரு லட்சணம் சயோக ஜலே, அந்த லட்சணத்தை வச்சுட்டு கந்தஹ அந்த லட்சிய பிருத்திவி பிரிச்சு நம்மளால தன்னுடைய ஆசிரியம் சயுக்தமா இருக்கு. ஜலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால கந்தவத்துவம் என்ற லட்சணத்தினால கேன சம்பந்தேன நாஸ்தி சமவாய சம்பந்தேன வித்தியாசப்பட்டிருக்கு. சமவாய சம்பந்தேன தெரிஞ்சுக்க முடியும். கந்தா தெரிஞ்சுக்க முடியும்னால எப்பேற்பட்ட ஜலே அனுமதி அது ஜலே அதிவியாப்தி வாரணாய அனுமானம் பண்ண முடியும். சமவாய சம்பந்தேன கந்தவ இந்த லட்சணத்தை வச்சுட்டு சமவாய சம்பந்தேன கந்தவத்துவம் அனுமானம் பண்ண முடியும் இது வக்தவியம். அப்ப எப்படி அனுமானம் காமிக்கணும்? அந்த அனுமானத்தினுடைய ஸ்வரூபம் காமிக்கணும். சயோக சொல்ல முடியாது. இதர பின்னா கந்தம் குணம் தானே. குணத்துக்கு சயோகமே இல்லை. அந்த லட்சணம் அனுமானத்துல ஹேதுவான அதனால சயோகஜ சயோகம் ரெண்டு இதர பேதம் சாத்தியமா வரும். இங்க ஜலத்துக்கு லட்சியம் சயோகம் இல்லை. ஸ்வாஸ்ரய ஸ்வசமவாயி சம்யோக பக்ஷம் சாத்தியம் கந்தஹ என்ன வித்தியாசம்? ஸ்வசமவாயி பிருத்திவி சமவாயினி அப்புறம் தான் யோக ஜலே பலதரல சுலபமா தெரியாது. ஆශ්‍රய செய்ய முடியாது. ஏதாவது ஒன்னு சொல்றதுன்னா சொன்னேன். நானே சொன்னேன் பக்ஷம் சாத்தியம்னா என்ன? பிருத்திவி ஜலையோ தெரியாத வாழ்க்கை இன்னும் சொல்ல முடியாது. கந்த ஜலையோ டைம் போய்டும். அதனால கந்தத்துக்கும் ஜலத்துல சம்பந்தமே இல்லை அர்த்தம் இல்லை. சயோக சம்பந்தம் இருக்கு. லட்சியம் பட்சமா இருக்கும். பிருத்திவி இதை எப்படி இந்த விஷயம் பிருத்திவி எப்பேற்பட்டது? முதல் சரளமா சொல்லணும் இல்லையா? இதர சொன்ன விஷயம் எதனால சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்றது? கந்தவத்துவத்தினால கந்தத்தினால கந்தம் இருக்கிறதுனால. கேள்வி எப்படி கேட்கணும்? கந்தமாதிரி பிருத்திவியாக லட்சணம் தேஜஹ இத்யுக்தம் ஜலம் அஸ்ய லட்சணஸ்ய ஜலே शीतस्पर्शवत्वा यदि गन्धवत्वं लक्षणं उष्णस्पर्शवत्वात् तर्हि गन्धवत्वं जलेऽपि अनुभूयते इतरभिन्नः प्रतीयते इति कृत्वा जलेऽपि गन्धवत्वमस्ति रूपरहितः सति स्पर्शवत्वात् जले अधिव्याप्तिः आकाशः इतरभिन्नद्वारणाय समवायसम्बन्धेन गन्धवत्वं पृथिव्याः लक्षणम् इति वक्तव्यम्. तथा उच्यते चेत् अतिव्याप्तिः न भवति. कुतः इतर भेदत्वं तद्भिन्न जले गन्धवत्वम् अस्ति. तद्भिन्न भिन्नत्वं भेदत्वं नास्ति.
किन्तु स्वाश्रय संयोग संबंधेनैव इतर भिन्नत्वं சொன்னால் स्वं गन्धः स्वाश्रयः पृथिवी तद्भिन्न संयोगः जले वास्तवं नी केटद वास्तवं इति रीत्या स्वाश्रय संयोग संबंधेन गन्धवत्वं जले अस्ति पृथिवी समवायसम्बन्धेन गन्धवत्वं जले नास्ति किन्तु पृथिव्यामेव अस्ति इति कृत्वा न अतिव्याप्तिः नान तपशन् इदे तद्भिन्न भिन्नत्वमे इतरया इदु சொல்லணும் इतर भेदம் அப்புறம் வேணும்னால் இந்த சமவாய சம்பந்தேன கர்த்தவீதர भेदம் அது கேட்கலாம் பிருத்திவியை தவிர்த்து சமவாய சம்பந்தேன கர்த்தவம் சொன்னால் சமவாய எல்லாம் சின்ன கந்ததிஷ்டா நிகில பிரபஞ்சாஸ்ரயத்துவம் பிருத்திவியை தவிர்த்து இதர அதுக்கு என்ன அர்த்தம் அது எப்படி கிடைச்சது भेदம் இங்கே இருக்கு தெரியாதா அதான் சாதிக்கிறது யாருக்காவது தெரியுமா இதரம் சொன்னா எதிலிருந்து இதரம்னு சொல்லணும் இல்லையா சமவாய சம்பந்தாவச்சின்ன ஆதே பிருத்திவி தர்க்க பாஷையில இதர भिन्ना ஸ்வேதர भिन्नाன்னு அர்த்தம் स्वस्मात् यदि इतर ततो நாளைக்கு சொல்றேன் அது எழுதி காமிக்கணும் இது भिन्न भिन्नत्वம் எங்கேயோ போச்சு சொன்னா எடுத்துட்டு வரணும் அதை எடுத்து भिन्न भिन्नत्वம் இத்தேவ லப்யதே இப்போ வேண்டாம் நாளைக்கு நாளை இருக்காது அங்கே கஷ்டம் இல்ல இன்னைக்கு இருக்கோ அன்னைக்கு भिन्नत्वம் சொல்றதுக்கு ஒண்ணும் பிரசித்தி ஒண்ணும் வராது அதுக்கு தான் பரிஷ்கார பாஷா இருக்கு அந்த பாஷை பிருத்திவி இதர இது வந்து பரிஷ்கார பாஷை சகல பிரபஞ்சம் சொல்றது சமவாய சம்பந்தேன கந்தவத்வம் சமவாய சம்பந்தத்தினால இதர சகல பிரபஞ்சः பிரசித்தः தத் भिन्नत्वம் பிருத்திவியோட அதிவியாப்தி கிடையாது மொத்தமா பதார்த்தத்தை எடுக்கும்போது தான் கஷ்டம் நனு ஜலாதாவபி கந்த சப்த பதார்த்த भिन्न भिन्नत्वம் சொல்ல முடியாது அதனால தான் அங்க அன்வய விதரேகாभ्याम சப்த பதார்த்தத்தைவ தத்ர பானாதி பின்னம் சொன்னா ஒண்ணுமே இல்ல எல்லாமே சப்த பதார்த்தத்துக்குள்ள வந்துருதுன்னா உங்களுடைய அன்வய விதரேகாभ्याम அங்க தான் இதர भिन्न भिन्नत्वம் சொல்றது இங்க கஷ்டம் இல்ல அப்படினா என்ன இங்க பிருத்திவி ஒண்ணு தான் எடுக்கிறது நீங்க பரிஷ்காரம் பண்ணனும்னு அர்த்தம் பிருத்திவி பரிஷ்காரம் அவர் சொல்லல எத்தனையோ பதார்த்தங்கள் அவர் இருக்கிற மேட்டர் சொல்றார் சத் भिन्नत्वம் திருப்பி பிருத்திவில கொண்டு அன்வய விதரேகாभ्याम பிருத்திவியில தான் கந்தம் இருக்கு ஜலத்துல கந்தம் இல்ல இங்க தத் भिन्न भिन्नत्वம் சொல்றது ஜலத்துல எப்போ இடத்துல உங்களுக்கு கந்தம் இருக்கிற மாதிரி தெரியறதோ அப்போ வியாவர்த்தி பண்றதுக்கு லட்சணம் சம்பந்தத்துல சொன்னா என்ன பிருத்திவி சம்பந்தம் அந்த லட்சியத்துல அப்போ ஜலத்துல கந்தம் இல்ல ஸ்வேதர பேதத்தை சாதிக்கிறது சமவாய சம்பந்தேன கந்தம் இல்ல லட்சணம் அன்வய விதரேகாभ्याम உபயோகப்படுத்த முடியும் இதான் அர்த்தம் எழுதி வச்சுக்கணும் இதர பேதார்த்தம் இதானீம் பశ్చాத் யத்சத்வம் யதபாவே யதபாவ இதானீம் மங்களவாதத்துல வந்திருக்கு லட்சியத்தை கந்தம் என்றது பிருத்திவியோட குணமா ஜலத்தினுடைய குணமா இதர பேத லட்சியத்தில் இதர பேதத்தை பிருத்திவியோட குணம் சொன்னா என்ன அர்த்தம் என்ன பிருத்திவி இருந்தால் கந்தம் இதர பேதः அனுமி இல்லைன்னா கந்தம் இல்ல இப்ப நீங்க ஜலத்துல கந்தம் தெரியறதா அனுமானேன அவகம்யதே நீங்க அந்த ஜலம் வெறும் அனுமானேன அவகம்யதே ஹேதுः லட்சணமேவ தெரியுது வெறும் கந்தம் தெரியறது இல்ல ஸ்வேதர பேதः சம்பந்தம் இருக்கு ஏதோ ஒரு வஸ்து அதுல திருஷ்டாந்தம் என்ன அப்பதான் கந்தம் தெரியும் இல்லன்னா தெரியாது கேள்வி வரும் இங்க தான் அங்க வெதிரேக அதனால கேவல வெதிரேகி அனுமானம் அது ஒரு ஜலம் தான் அதெல்லாம் அப்புறம் பிருத்திவி சம்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அதனால ஒரு கந்தம் கேவல வெதிரேகி அனுமானம் அப்போ இதுல அன்வய திருஷ்டாந்தம் ஜலத்துல கந்தம் தெரியுறதோ அங்க பிருத்திவி இருக்கு வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லணும் எங்க கந்தம் தெரியறதோ அங்க எல்லாம் பிருத்திவி இருக்கு பிருத்திவி இல்லாம கந்தம் தெரியறது இல்ல எத்திர அப்ப எத்சத்வம் பிருத்திவி இதர பேதம் சொல்றதுக்கு முடியாது ஏன்னா பிருத்திவி எல்லாமே பட்சமாயிருக்கு அதனால வெதிரேக திருஷ்டாந்தம் சொல்லணும் அதனால எத்திர கந்தமானது पृथ्वीयोட पृथ्वीतर भेदाभावः तत्र तत्र गन्धाभावः अन्वय व्यतिरेकाभ्याम जले சொல்லணும் पृथ्वी गन्ध पृथ्वीतर भेदाभावः गन्धस्यैव जलं तत्र भानांगीकार तद्भेदः पृथिव्यां तद्भावः अंगीकार इति पंक्तेः अत्र அதுக்கப்புறம் गन्धाभावः இன்னொரு அப்படி व्यतिरेक व्याप्ति சொல்லணும் ननु तथापि विषयं कालस्य सर्वाधार व्यतिरेकी अनुमानं सर्वेषां लक्षण व्यतिरेकी केवल व्यतिरेकी च इति चेत् अन्वय व्यतिरेकी ಇದು ಪ್ರಸಿದ್ಧವಾದ ವಿಷಯ எல்லா லட்சணத்துக்கும் காலத்துல அதிவியாப்தி அனுமானம் மூணு விதம் இல்லையா கேவலான்வயி பிருத்திவியோட லட்சணமா இருக்கட்டும் ஜலத்தினுடைய லட்சணமா இருக்கட்டும் எல்லாமே கேவலான்வயி காலத்துல அன்வய व्यतिरेकी அது என்ன அர்த்தம் கேவல இது வந்து கேவல व्यतिरेकी கந்த व्यतिरेक காலத்துல மட்டும் தான் இருக்கு காலத்துல வியாப்தி கிடையாது அன்வய வியாப்தியும் व्यतिरेक வியாப்தியும் இருக்குன்னா அன்வய व्यतिरेकी அன்வய வியாப்தி மட்டும் இருக்கா கேவல கந்தம் இருக்கான்னு கேட்டா व्यतिरेक வியாப்தி மட்டும் இருக்குன்னா கேவல व्यतिरेकी கந்தம் என்ற குணம் அன்வய வியாப்தி மட்டும் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அன்வய திருஷ்டாந்தம் தான் இருக்கு व्यतिरेक திருஷ்டாந்தம் கிடையாது சிலருக்கு அன்வய வியாப்தியும் இருக்கு व्यतिरेक வியாப்தியும் இருக்கு என்ன காரணம் அன்வய திருஷ்டாந்தமும் இருக்கு व्यतिरेक திருஷ்டாந்தமும் இருக்கு அதெல்லாம் அங்க படிக்கலாம் சரி இப்போ இந்த விஷயமாச்சு என்ன அர்த்தம் காலத்துல கந்தம் இல்லைன்னு சொன்னா சமவாய லட்சணஸ்ய பிரயோஜனம் அர்த்தம் அதான் எடுத்து
காலிக சம்பந்தேன இதரபேதம் காலத்துல இதரபேதத்தை என்ன தெளிவுக்கு லட்சணம் உபயோகப்படுத்த முடியும் அதான் அர்த்தம். இதானீம் எப்படி உபயோகப்படுத்த முடியும் சொல்றது இல்லையா? லட்சணம் சொல்லும் பொழுது இதானீம் லட்சியத்தை பட்சமாக வச்சுண்டு ஸ்வேதர பேதத்தை சாத்தியம் ஆக வச்சுண்டு இப்போ சொன்ன என்ன லட்சணத்தை ஹேதுவாக காலே அனுமானத்தை பண்ண முடியும். காலே கந்தா அஸ்தி அவ்வளவுதான். லட்சணத்தை ஹேதுவாக இருக்கு அவ்வளவுதான். லட்சியத்துல இதர பேதத்தை சாதிக்க முடியும் அர்த்தம். புரியுது இல்லையா? அதுதான் பிரயோஜனம். இதானீம் கந்தஹ அனுபூயதே. இன்னொரு பிரயோஜனம், இந்த காலத்துல கந்தம் தெரியறது. விவகாரம் கந்தம் இந்த காலத்துல இருக்கிறதுனால தானே தெரியும். விவகாரம்னா என்ன? இந்த காலத்துல இருக்கு. அந்த லட்சியத்தை பத்தி விவகாரம் பண்றது, லட்சணத்தை வச்சு விவகாரம் பண்ண முடியும். அப்ப காலிக சம்பந்தேனா காலத்திலையும் கந்தம் இருக்கு, விவகாரத்துக்கு உபயோகப்படுறது. அதிவியாப்தி வருது. தர்மம் அதுல இருக்குன்னு தெரிஞ்சாச்சுனால் அது அசாதாரண வராது. தெரியும் பொழுது என்ன வராது? நம்ம ஏற்கனவே சமவாய அந்த அசாதாரண தர்மம் அங்க தெரியறதா இருந்தால் சமவாய சம்பந்தேன கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே. கந்தவத்துவம் அப்ப காலிக சம்பந்தேன கேட்க கூடாது. உண்மையா கந்தவத்துவம் அங்க இருக்கிறதாக தெரியும் பொழுது இது பிருத்திவி, இது விவகாரம் பண்ணலாம். தைசிக ஞானிக சம்பந்தேன தேசே விவகாரம், காலிக சம்பந்தேன காலை பத்தி சொல்ல முடியும் சொல்லலாம் இருக்கு. இப்ப தேஜஸ் தேஜஸ் எதே சொல்லணும் இப்போ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எங்க வந்து உஷ்ணஸ்பர்ஷம் இருக்கோ அத்திர கந்தா எல்லாத்துக்குமே தேஜஸ் கந்தா அதுவும் சொல்லலாம். அத்திர கந்தா இது பிரதீதி அஸ்மின் தேசே கந்தா இதானீம் கந்தா இது உபயோகப்படுத்தி அஸ்மின் காலே கந்த விவகாரம் இருக்காது கேட்டா இருக்கு. வந்து இன்னொரு பிரயோஜனம் சமவாய சம்பந்தேன நாஸ்தி. லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம் சொல்றாரு. ஒண்ணு வியாவர்த்தி நனு ததா காலஸ்ய சர்வாதாரத்தை. வியாவர்த்தி விவகாரம் காலஸ்ய சர்வாதாரத்தை. காலம் எல்லாத்துக்கும் ஆதாரம். அது காலத்துல தான் எதமான நடக்கணும். ஒன்றும் கஷ்டம் காலம் இல்லாம கஷ்டம் எங்க வருதுன்னா ஏதோ ஒன்று நடக்கிறது காரியக்கிரமம் நடக்கிறதுனா இந்த காலத்துல அது ஒரு காலம் சொல்லி அதிவியாப்தி. ஒரு சிருஷ்டி நடக்கிறதுனா ஒரு காலத்துல தர்ம விசேஷனம் காலம் வந்த இது உங்களை புரியாதார காலஹா சர்வாதாரம் எல்லாத்துக்கும் ஆதாரமா என்ன ஒரு திரவியம் தேசம் தர்ம ஏவ கால லட்சணம் சர்வேஷாம் லட்சணானாம் காலே அதிவியாப்தி சேத். இவர் என்ன பண்றார்? அங்கங்க சமவாய சம்பந்தேன காலிக சம்பந்தம் காலிக சம்பந்தம் व्यावर्तके कालिक लक्षण लक्षणस्य समन्वयः कर्तव्यो भवति. व्यावर्तिः लक्षण लक्षणस्य लक्ष्यार्थः तदानीम् अलक्ष्ये लक्षणवृत्तित्वे अतिव्याप्तिः भवति. कालत्तल कालिक संबंधம் இருக்கு. காலிக சம்பந்தம் இதானிக்கும் ஸ்யாத் அது சர்வாதாரமாயிடும். லட்சதாவச்சேதமே தத்துவம் இத்தேதாவத் எதெல்லாம் லட்சணம் எதி உச்சதே எல்லாமே காலத்தில் இருக்கு. லட்சதாவதன காலம் சர்வாதாரமாயிடுது. லட்சதாவச்சேதக சர்வாதாரமா இத்தேதல் லட்சணம் பண்ணக்கூடிய ஒரு சம்பந்தம் காலிக சம்பந்தம் யோஜனீயம் सर्वाधारता प्रयोजक लक्षणं भवति तर्हि व्यावर्तके धर्मे एव लक्ष्यतावच्छेदक अपि मात्रवे कालत्ते व्यावृत्तौ न भवेत् काल ये सर्वाधारमायि परन्तु எல்லாமே காலிக சம்பந்தேன காலச்சேதக சமானியதத்துவம் சொல்றது இல்லையா வியாவர்த்தௌ अपि காலிக சம்பந்தம் என்றால் வியாவர்த்தௌ காலத்தினுடைய சர்வாதார நாம இதர பேத சர்வாதாரத்தையே லட்சியதாவச்சேதக காலத்துக்கு சர்வாதாரத்தையே கொடுக்கிறதுக்காக லட்சியேதர பேதே வந்து வரக்கூடிய சம்பந்தம் அது எത്ര எത്ര லட்சியேதர பேத சர்வாதார லட்சியதாவச்சேதக வந்த சம்பந்தம் எது காலிக லட்சியதாவச்சேதக சமானியதத்துவம் நாம कालक्षेदावच्छेदक प्रयोजकत्वे सति व्यापकत्वं सर्वाधारता व्याप्यत्वे सति प्रयोजक लक्ष्यदावच्छेदक प्रयोजनं சொன்னாது लक्ष्यदावच्छेदक व्याप्यत्वे सति लक्ष्यदावच्छेदक व्यापकत्वं लक्ष्येतर भेद रूपायां व्यावृत्तौ धर्मते ஏற்படுத்தக்கூடிய சம்பந்தம் எത്ര எത്ര लक्ष्यदावच्छेदकं तत्र तत्र कालक्षेत्र भेदः सर्वाधारता भेदः तत्र तत्र लक्ष्यदावच्छेदकत्वं என்ற ஒரு லட்சியதாவச்சேதக சமநியதத்துவ ஏற்படுத்தக்கூடிய தர்மம் धर्म अलक्ष्यभूत संबंधते लक्ष्येतर भेदे सर्वाधारता प्रयोजक संबंधान् समन्वयो जायते कालिक संबंधः अतिव्याप्ति कालिक लक्ष्येतर भेदः व्यावृत्तिः व्यावृत्तौ लक्षण लक्षणस्य इदानीम् अतिव्याप्तिः कालिक संबंधः कालद्वाराय அது வரப்படாத சர்வாதாரதா பிரயோஜக பின்ன சம்பந்தம் எனக்கு கஷ்டம் இல்லை சர்வாதாரதா பிரயோஜகமான சம்பந்தத்தை தவிர்த்து இப்ப சொன்ன விஷயத்தை புரிய ஏதாவது சம்பந்தத்தினால நீங்க லட்சணம் சொல்லுங்க அது எப்ப உங்களுக்கு அந்த யோகியதை வருமோ அப்போ சமவாய சம்பந்தம் சொல்லலாம்
சில லட்சணம் லட்சியத்துல இது எந்த சம்பந்தத்தினால இருக்கோ அதுதான் லட்சண சமவாய சம்பந்தம் இல்லைன்னா சம்யோகம் ஏதோ மனசுல ஏதோ இருந்தாலும் அதனால காலிக சம்பந்தமா இருக்கக்கூடாது. அப்படி ஒரு அபிப்பிராயம். அத இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அது ஆதாரதா நிரூபிதா அதிகரணதா அப்படி சொல்லணும். சர்வாதாரதா பிரயோஜக சம்பந்த பின்ன சம்பந்தாவச்சின்ன ஆதேயதா நிரூபிதா அதிகரணதா அப்புறம் சொல்றேன். அது கண்டிப்பா படிக்கணும். அது குணவத்துவம் திரவிய லட்சணம் வேண்டாம் இல்லையா? அதுக்கு மேல இது ஆயிடுத்து. இப்போ சர்வாதாரதா குணவத்துவ சம்பந்த திரவிய சம்பந்தேன லட்சணஸ்ய விவக்ஷிதம் சரி அப்படிதான் நமக்கு லட்சணம் விவக்ஷிதமா இருக்கு. அதனால நீங்க சொல்ற தோஷம் கிடையாது. ஏன்னா குணவத்துவம் திரவிய லட்சணம் சொன்னா ஒரு அவ்யாப்தி விபாக எப்படி அவ்யாப்தி பிருத்திவீம் விபஜதே சாத்விதா இது ரெண்டு தரத்துல குணவத்துவம் திரவிய லட்சணம் சொன்னா அவ்யாப்தி நித்யா அனித்யாச்ச வராதுன்னு சொன்னது. எல்லா திரவியத்திலும் குணம் இருக்குன்னா எப்படி அவ்யாப்தி வரும்? அனித்யா காரிய ரூபம் எல்லா திரவியத்திலையும் குணம் இருக்கு. ஏதோ ஒரு குணம் நித்யா அனித்யா சொன்னா என்ன? எல்லா குணமும் எல்லா திரவியத்திலையும் இருக்க வேண்டாம். நித்தியம் சொன்னா என்ன? குணம் எல்லா திரவியத்திலையும் இருக்கும் இல்லையா? இருக்கு. அப்ப எப்படி அவ்யாப்தி வரும்? துவம்ச அப்பிரதியோகித்துவம் நாசம் கிடையாது நித்தியம். ஆத்யக்ஷணாவத்வம்ச பிரதியோகித்துவம் துவம்ச அப்பிரதியோகித்துவம் இது தெரியுமா? துவம்ச பிரதியோகித்துவம் சொன்னா என்ன? துவம்ச அப்பிரதியோகித்துவம் சொன்னா என்ன? அதான் உற்பத்தி க்ஷணாவச்சின்னே கடே கந்தத்துவம் இல்லை. வார்த்தைக்கு எப்படி அர்த்தம்? கந்தவத்துவம் தான் சொல்லணும். கந்தவத்துவம் இல்லைன்னா கந்தா. கந்தத்துவம் சொன்ன அர்த்தம் வேற, அபாவம் சொன்ன அர்த்தம் வேற. என்ன அர்த்த வித்தியாசம்? எஸ்ய அபாவம் முதல் புரிஞ்சுக்கணும். உதாரணம் என்ன சொன்னா? கந்தத்துவம் கந்தே அஸ்தி घटो नास्ति इति घटस्य अभावः उच्यते चेत् घटः प्रतियोगी. अब ध्वंसो और अभावत्वम इज इक्वल टू गंधः. அப்போ கந்தவஸ்ய பிரதியோகின்னு சொன்னா கந்தம் தான் அர்த்தம். அப்போ இங்க புஸ்தகம் இருக்கு. घटस्य अभावः சொன்னா घटம் பிரதியோகி. புஸ்தகவத்வம் இருக்குன்னு கூட சொல்லலாம். புஸ்தகவத் இதம் இதம் घटस्य अभावः புஸ்தகம் அஸ்ய அஸ்தி இது புஸ்தகவத். புஸ்தகம் எங்க இருக்கு? இங்க தான் சொன்னா. அப்ப புஸ்தகவத் என்ன? இதுதான் புஸ்தகவத். पुस्तकवद इदम तर्हि पुस्तकवत्वम एंगे इरुक्कु? घटस्य अभावः சொன்னா घट எதுக்கு பிரதியோகி? என்னடா இல்ல பீഠிகாயா அபாவஸ்ய சொன்னா பீഠிகா புஸ்தகவதி எந்த அபாவம்? நாலு அபாவத்துல पुस्तकम अस्याः अस्ति इति पुस्तकवती अत्र घटस्य अभावः अस्ति. पीठिका पुस्तकवती என்ன அபாவம்? இப்ப पुस्तकवत्वम अत्र घटो नास्ति पीठिकायाः धर्मः यदा उच्यते पुस्तकत्वं पुस्तके घटः कस्य प्रतियोगी? புஸ்தகத்துவம் புஸ்தகத்தினுடைய தர்மம். புஸ்தகவத்துவம் புஸ்தகம் எங்க இருக்கோ அதனுடைய தர்மம். இத்துக்தே घटः घटत्र घटो घटस्य इत्युक्ते घटवत्वं भूतलस्य धर्मம். இது முதல் புரிஞ்சுக்கணும். घटः அதனால தான் அனுமானம் சொல்லும் பொழுது பர்வதः வன்யமான் தூமவத்வாத்னு சில பேர் சொல்லுவாங்க, அன்யோன்யாத்னு சில பேர் பிரதியோகி घटः. ரெண்டும் ஒண்ணு ஒரே அர்த்தம். அந்த மாதிரி ध्वंसस्य प्रतियोगी எப்படி? पर्वतो वन्यमान धूमवत्वाद्னு சொல்லணும்ன்றது கிடையாது. தூமா பிரதீதி எப்படி வரும்? ஏன்னா धूमवत्वம் घटो नास्ति इत्युच्यते चेत् धूमवत्वं इक्वल धूमः. अत्र घटो भविष्यति इत्युक्ते तद्वत्वं तदेव घट प्रतियोगी घटः. तद्वत् तदेव इल्ल अयं घटो न इत्युक्ते तद्वत् अन्योन्याभावस्य प्रतियोगी घटः तदेव. ध्वंसत्वं சொல்லுங்க. गन्धवतीति शब्द एव बालानां कृते स्मरणाय उच्यते. तद्वत्वं तदेव. इह घटो नास्ति. गन्धवत्वं गन्ध एव, धूमवत्वं धूम एव, पृथिवीत्वं नाम पृथिवीत्वम् इत्यर्थः. तद्वत् ध्वंसस्य विषये वदति. பயப்படக்கூடாது. पृथिवीत्ववत्वं पृथिवीत्ववत्वं नास्ति சொன்னா அத்யந்தாபாவம் தான். நாஸ்தி சொல்லவே கூடாது. நாஸ்தின்னு சொன்னா அத்யந்தாபாவம். நான் மட்டும் पृथिव्याम अन्योन्याभावம். पृथिव्याम भविष्यति சொன்னா பிராகபாவம். पृथिव्याम அந்த மாதிரி पृथिवीत्वம் அர்த்தத்தை சொல்லணும். இதெல்லாம் எழுதி காமிக்கணும். சொல்லுங்க. உண்மையா எழுதி காமிக்கணும். படிக்கிறது இல்ல யாரும். घटः சாம்பிரதாயிக பாடத்துல எழுதுறது கிடையாது. நீங்க மனசுல பார்க்கணும் அது. ஏன்னா அந்த மனசுல பார்த்துள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருக்கணும். घटः அங்க பார்த்து படிச்சாதான் நமக்கு घटः காலாந்தர தோஷத்தை பார்த்தா தான் படிக்க முடியும். அந்த மாதிரி வரக்கூடாது. சர்வமதத்தும் எல்லாமே உள்ளுக்குள்ள வரும். வியாக்கரணம் படிக்கும் பொழுதும் சந்தி எல்லாம் காமிக்கும் பொழுது எழுதி எழுதி
எழுதி போட்டு படிச்சா என்ன, எழுதி பார்த்தா பவிஷ்யத்து மனசுல வரும்ன்ற மாதிரி அது சரியான பழக்கம் இல்லை. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சிரமப்படணும். பிருத்திவி, அதுக்கு மேல பிருத்திவித்வம், அதுக்கு மேல பிருத்திவி பிருத்திவி पृथिवी अस्ति, पृथिवीत्वं पृथिव्याम् अस्ति, पृथिवीत्व वत्वं कुत्र अस्ति? இப்ப பாருங்க, घटம் प्रथम सभावத்துக்கு பிரதியோகின்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? पृथिवीत्व वत्वं அதுக்கு ध्वंसம் உண்டுன்னு அர்த்தம் வரும். पृथिव्याम् अस्ति, कुतः पृथिवीत्व वत्वं नाम पृथिवीत्वमेव. घटः प्रथम सभावस्य प्रतियोगी சொன்னா என்ன அர்த்தம்? घटत्वं तदेव ध्वंसं पृथिवीत्व वत्वं. घटः प्रागभावस्य प्रतियोगिன்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? அதெல்லாம் திருப்பி அதுக்கு வர இதெல்லாம் திருப்பி வரும் இந்த மாதிரி வார்த்தைகள் சரி பண்ணலாம். இப்போ घटः ध्वंसस्य प्रतियोगी इत्युक्ते पृथिव्याः लक्ष्य ध्वंसः ಇಲ್ಲ ಗಂಧವತ್ವಂ ಇಲ್ಲ गुणवत्वं द्रव्यसामान्य लक्षणम् इति उक्तम्. घटः गुणवत्वं द्रव्यसामान्य लक्षणम् इत्यस्य अर्थः कः? சொன்னா என்ன அர்த்தம் வரும்? सर्वेषु द्रव्येषु उत्पत्तिर्नास्ति इति கிடைக்காது. घटः ध्वंसस्य अप्रतियोगी इत्युक्ते अर्थः न प्रतियोगी अप्रतियोगी अथवा गुणवत्वमस्ति. सर्वेषु द्रव्येषु गुणः अस्ति, उत्पत्तिर्नास्ति अथवा गुणवत्वमस्ति. घटः गुणवत्वमस्ति उच्यते. गुणः अस्ति प्रतियोगी एव, गुणत्वमस्ति சொல்லக்கூடாது. गुणत्वं गुणे अस्ति, आत्मनः नाशो नास्ति, गुणे अस्ति. गुण आत्मा ध्वंसस्य अप्रतियोगी मनसि वेचकणं. गुणत्वं गुणे अर्थं न तु द्रव्ये. द्रव्ये गुणः अस्ति, आत्मा ध्वंसத்துக்கு प्रतियोगी. गुणः गुणवत्वம் ஒரே அர்த்தம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ध्वंसத்துக்கு அப்பிரதியோகியா இருக்குன்னு சொன்னா அதுக்கு ध्वंसம் இல்ல. அப்ப எல்லா அழிவு கிடையாது, நாசம் கிடையாது, குணம் இருக்கணும் இல்லையா? அப்போ குணம் இல்லாம திரவியம் இருக்கக்கூடாது சொன்னா நாசம் இல்லாதது எப்பொழுதும் அர்த்தம் வந்ததா? ஏதாவது ஒரு குணம் இருந்தாகணும். ध्वंसத்துக்கு இது அப்பிரதியோகியா கிடைக்கும்னு சொன்னால் ஆனா அப்படி ध्वंसம் கிடைக்காது. அது லட்சணம் சரி. ध्वंसத்துக்கு பிரதியோகியா இருக்குன்னு சொன்னால் ஆத்யக்ஷணாவச்சின்னே घटे, ध्वंसத்துக்கு அப்பிரதியோகின்னு சொன்னா நாசம் இல்லை. ஆத்யக்ஷணாவச்சின்னே घटे गुणो नास्ति இதான் அர்த்தம். அந்த மாதிரி அதே ராகபாவஸ்ய அப்பிரதியோகின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உற்பன்னம் சத திரவியம் க்ஷணம் அகுணம் அக்ரியம் ச திஷ்டதி. உற்பத்திர்நாஸ்தி ஒரு நியாயம். பிராகபாவத்துக்கு பிரதியோகியா இருக்குன்னா உற்பத்தி அஸ்திரம் அகுணம் அக்ரியம் ச திஷ்டதி. பிராகபாவத்துக்கு பிரதியோகி இல்லே சொன்னால் உற்பத்தி கிடையாது. உற்பத்தி இருக்குன்னா பிராகபாவத்துக்கு பிரதியோகியா, உற்பத்தி பிராகபாவத்துக்கு பிரதியோகியா இருந்தா தான் உற்பத்தி க்ஷணத்துல இல்லன்னா இல்ல. அந்த திரவியத்துல குணம் நித்தியத்துவம் ಧ್ವಂಸ அப்பிரதியோகித்துவம் திருஷ்யதா இல்ல இல்லன்னு நித்தியத்துவம் ಧ್ವಂಸ திருஷ்யதேன்றது வாஸ்தவம் தான். ಧ್ವಂಸத்துக்கு பிரதியோகியா இருக்குன்னா இல்லவே இல்ல. ಧ್ವಂಸத்துக்கு அப்பிரதியோகியா இருக்குன்னா திருஷ்யதேன்னு அர்த்தம் இல்ல. நாசம் கிடையாது, கிடையாதுன்னா கிடையாது. அப்படியா? அப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஏனோபி நாஸ்தி. ஏன் ரூல் அந்த மாதிரி ஒரு ரூல் நாஸ்தி? நாசோபி நாஸ்தி. ஆனா அது ஐடியா வேற. ध्वंसा प्रतियोगी इत्युक्ते नाशो नास्ति. प्रागभाव अप्रतियोगी. घटத்தில் இருக்கக்கூடிய கந்தம் கிரியா இதெல்லாம் இருக்கு இல்லையா? உற்பத்தியும் இல்ல, நாசம் வர வேண்டிய குணங்கள். ध्वंसा घटத்துல எப்படி प्रागभाव பாருங்க, घटத்துல எப்படி அந்த குணம் வந்தது? உற்பத்தி நாச சூன்யம். घटத்துல எப்படி ரூபம் வந்தது? உற்பத்தியும் இல்ல, நாசமும் இல்ல. घटத்துல தர்க்க பாஷை குணங்கள் எல்லாம் எப்படி வந்தது? ध्वंसा अप्रतियोगी. எத்தனையோ குணங்கள் இருக்கு இல்லையா? प्रागभाव எப்படி வந்தது? எப்படி வந்து சொல்றதா இருந்தா எதனால பிரதியோகித்வே சதி பிராகபாவ. அப்ப பாருங்க, ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்துல பிளாக் கலர் தெரியாது, ஒயிட் கலர் श्वेतरूपः उत्पत्तिर् नास्ति. எப்படி வந்தது? வஸ்திரத்துல பிராகபாவ அப்பிரதியோகித்வம் ஆத்மனி அந்தௌ வர்த்ததே. आत्मनः नाशो गुणः, अतः ध्वंस अप्रतियोगित्वम् आत्मनि अस्ति. गुणान्तरं जनयति. अतः आत्मा प्रागभाव अप्रतियोगी ध्वंसाप्रतियोगी परमाणुपर्यन्तं சொல்லவே வேண்டாம். साक्षात् समवायी कारणम् आत्मा प्रागभावी कारणे विद्यमानः गुणः ध्वंस अत्र गुणान्तरं जनयति. आत्मा தெரியாதா? பிரதம சமவாயி காரணம் அசமவாயி காரணம் எல்லாம் ஆத்மா. சரி, இப்போ घटத்துல இருக்கக்கூடிய இல்ல வரக்கூடிய குணமோ கிரியையோ எதெல்லாமோ வருது இல்லையா? அதுக்கு घटம் தான் சமவாயி காரணம். அப்பிரதியோகித்வே சதி ஐடியா புரியுறதா? घटத்துல ஒரு ரூபம் வரதா இருந்தாலும், ஒரு ரசம் வரதா, அப்பிரதியோகி கந்தம் வரதா இருந்தாலும், எது வந்தாலும் அப்பிரதியோகித்துவம் அதுக்கு சமவாயி காரணமானது வரணும். அந்த घटம் தான். அப்படி घटे उत्पद्यमानं गुणं क्रियां वा प्रति घट एव समवायी कारणं
காரணம் காரணகாரி பாவம் இருக்கணும்னா